தமிழ் மொழியில் மொபைல் டெக்னாலஜி பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் வரும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளிப்கார்ட் நிறுவனம் வந்து ஒரு ரீசெண்டாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டெபிட் கார்டை பயன்படுத்தி நம்ம வந்து ஃப்ளிப்கார்ட்லேருந்து எந்த ஒரு பொருளையுமே இஎம்ஐயில் வாங்கிக்க முடியும் அப்படிங்கிறது போல் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு இருந்தால் மட்டும்தான் இஎம்ஐயில் வந்து நம்மளால் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும் ஆன்லைனில் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு நிலைமை இருந்துச்சு. ஸோ இப்போ ஃப்ளிப்கார்ட் வந்து அதை மாற்றி டெபிட் கார்டு மூலியமாகவும் உங்களால் வந்து இஎம்ஐயில் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது போல் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ முதல் கட்டமாக பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா ஒரு செலக்டட் கஸ்டமர்ஸுக்கு மட்டும் இந்த ஆஃபர் வந்து எலிஜிபிள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஆஃபருக்கு வந்து நீங்கள் வந்து எலிஜிபிளாக இல்லையா அப்படிங்கிறத எல்லாமே வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த இஎம்ஐயில் வந்து டெபிட் கார்டு மூலயமா இஎம்ஐயில் வந்து பொருட்களை வாங்குறதுக்கு உங்களுக்கு என்னென்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 பேங்க்ஸோட கார்ட்ஸுக்கு மட்டும்தான் இந்த ஆஃபரை வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க. ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசி பேங்க், எஸ்பிஐ பேங்க், ஆக்சிஸ் பேங்க், இந்த 4 பேங்க்கோட டெபிட் கார்டு வந்து உங்கள்கிட்ட கையில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய ஃப்ளிப்கார்ட் அக்கௌண்ட்டில் நீங்கள் எந்த நம்பர் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அந்த நம்பரில் இருந்து டிசிஇஎம்ஐ அப்படின்னு சொல்லிட்டு கேப்ஸில் டைப் பண்ணி 57575 அப்படிங்கிற நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இந்த டெபிட் கார்டு இஎம்ஐ ஆஃபருக்கு வந்து எலிஜிபிளாக இல்லையா அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் அனுப்புவாங்க. ஸோ சப்போஸ் நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய ஆர்டர் வந்து பேமெண்ட் வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணும் பொழுது உங்களுக்கு வந்து இந்த டெபிட் கார்டு இஎம்ஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து வரும். ஸோ அதன் மூலயமா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து உங்களுடைய டெபிட் கார்டை பயன்படுத்தியே மந்த்லி உங்கள் பேமெண்ட்டை வந்து நீங்கள் வந்து அனுப்பிக்கலாம். இப்போ வந்து ஒரு 20,000 ரூபாய்க்கு மொபைல் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தவணை முறையில் வந்து அதை வந்து நீங்கள் வந்து உங்கள் டெபிட் கார்டை பயன்படுத்தியே வந்து செலுத்திக்கலாம். கட்டாயம் வந்து இது வந்து நிறைய பேருக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ இந்த எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரீவியஸ் நீங்கள் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ப்ரீவியஸில் வந்து எந்தளவுக்கு உங்களுக்கு வந்து ட்ரஸ்டடாக இருந்திருக்கீங்க, எந்தளவுக்கு வந்து நீங்கள் ஆர்டர் பண்ண பொருளெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ கேன்சல் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து பார்ப்பாங்க. ஸோ பார்த்துட்டு உங்களுக்கு வந்து இந்த ஆஃபரை வந்து எலிஜிபிள் பண்ணுவாங்க. ஸோ நீங்களும் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த இஎம்ஐயில் வந்து பொருட்கள் வாங்குறதுக்கு நீங்கள் வந்து எந்த விதமான ஒரு டாக்குமெண்ட்டும் வந்து சப்மிட் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை அப்படிங்கிறது போலையும் வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுடைய டெபிட் கார்டு நம்பர் மட்டும் நீங்கள் வந்து கொடுத்து ஈஸியாக வந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது போல் சொல்லியிருக்காங்க. ஸோ மினிமம் பேலன்ஸ் ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணுங்கள் அப்படிங்கிறது போல் மட்டும் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ தான் வந்து இதற்கான எலிஜிபிலிட்டி. ஸோ உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு இந்த டெபிட் கார்டு இஎம்ஐ வந்து எலிஜிபிள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நான் சொன்ன அந்த 57575 அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒரு தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான டெக் நியூஸ் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.